டாக்டர் எந்த முட்டை கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்படி நாங்க சமைச்சு கொடுக்கணும், வெள்ளை தரலாமா இல்ல மஞ்சள் கரு மட்டும் தான் தரணுமா? நீங்க வெயிட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. 1 ஹவருக்குள்ளேயே குழந்தையோட வாய் சுத்தி கொஞ்சம் வீக்கம் வரலாம், சில தடிப்பான ரேஷஸ் வரலாம், கைகள்ல வரலாம், உடம்பு முழுக்க வரலாம், அரிப்பு ஸ்டார்ட் ஆயிடும், குழந்தை ரொம்ப டல் ஆயிடும், ரொம்ப இரிட்டபிள் ஆயிடும். குழந்தை பிறந்தப்போ சிகப்பா 2 கண்ணத்துலயுமே ரேஷஸ் இருந்தது. ஸோ கைகள்ல முட்டிகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேஷஸ் வரும். இன்கேஸ் ஸ்கின் ரிலேட்டட் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சிவியரா வருதுன்னா நம்ம நெக்ஸ்ட் 1 இயர் எக்கு கொடுக்க போறது கிடையாது. உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உடனடியா பீடியாட்ரிஷியனை கன்சல்ட் பண்ணிருங்க. வணக்கம், நான் டாக்டர் அபிநயா மதன்குமார். நான் ஒரு குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அலர்ஜி ஆஸ்மா சிறப்பு சிகிச்சை நிபுணர் ஃப்ரம் இமயம் மருத்துவமனை, நாமக்கல். ஸோ இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ன்ற நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். நீங்க கொடுத்துட்டு வர சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா பாருங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட டெஃபினட்டா ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல என்ன பேச போறோம் அப்படின்னா, முட்டை எவ்வளவு சிறந்தது, எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம்னாலே நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ டாக்டர் எந்த முட்டை கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்படி நாங்க சமைச்சு கொடுக்கணும், வெள்ளை தரலாமா இல்ல மஞ்சள் கரு மட்டும் தான் தரணுமா, அண்ட் முட்டை அலர்ஜி வந்துன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நியூ பேரண்ட்ஸ்னா கண்டிப்பா சந்தேகங்கள்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா கிளியர் பண்ணிடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்? ஸோ குழந்தைங்களுக்கு 6 மாசம் வரைக்கும் நீங்க தாய்ப்பால் கொடுக்குறீங்க. 7வது மாசத்துல இணை உணவுகளை ஆரம்பிக்கிறீங்க. ஸோ முதல் 2 மாசம், அதாவது 7வது 8வது மாசத்துல ஆல்ரெடி எப்பவுமே அட்வைஸ் பண்ற மாதிரி நல்ல குழைச்சி கஞ்சி வடிவத்துல குழந்தைங்களுக்கு உணவை தாங்க. முன்னாடி எல்லாம் முட்டையை வந்து 8 மாசத்துக்கு பிறகுதான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத பரவலாவே ஒரு ஸ்டடி. பட் இப்போ வந்து 7th மந்த்ல இருந்து எக்க நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் ஒயிட் எல்லோ ரெண்டுமே சேர்த்து கூட நம்ம தரலாம். பட் நீங்க கொடுக்குற ஃபார்ம் தான் முக்கியம். அதாவது பாயில் பண்ணிடுங்க, அப்புறம் நல்லா மேஷ் பண்ணி குழந்தைங்களுக்கு தரலாம். ஸோ இல்லை நான் வெயிட் பண்ணணும், என் குழந்தைங்களுக்கு அலர்ஜி வருமோ அப்படின்னு நீங்க பயந்தீங்கன்னா, அலர்ஜி வந்து எப்போ வரும்? ரொம்ப லேட்டா நீங்க ஒரு உணவை கொடுக்கும் போது தான் அலர்ஜிக்கான கூற்று ஜாஸ்தி. ஸோ அதனால நீங்க தைரியமா 7th மந்த் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் குழந்தைக்கு ஆல்ரெடி ஸ்கின் அலர்ஜி ரொம்ப சிவியரா இருந்தது, குழந்தை பிறந்தப்போ சிகப்பா 2 கண்ணத்துலயுமே ரேஷஸ் இருந்தது, ஸோ கைகள்ல முட்டிகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேஷஸ் வரும். சில குழந்தைங்களுக்கு இதை எக்ஸிமான்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸிமா இருக்கு அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணலாம். இல்ல ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் அலர்ஜிஸ், ஸோ இந்த குழந்தையோட அப்பாவுக்கு இருக்கு, அம்மாவுக்கு இருக்கு, ஃபுட்டு இந்த உணவு எடுத்துக்கிட்டா ஒவ்வாமை இருக்கு அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கொடுக்கலாமே தவிர, அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ்க்கு நம்ம 7th மந்த்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 7th and 8th மந்த் நல்லா மேஷ் பண்ணிட்டு கொடுங்க. இதுக்கப்புறம் 8 மாசத்துக்கு அப்புறம் நீங்க பாயில் பண்ண சின்ன பீஸா கட் பண்ணலாம். லாங் விடலாம், நீட்டமா கட் பண்ணி கொடுங்க. ஆம்லேட் போட்டு நீட்ட பீஸா கட் பண்ணிட்டு கொடுக்கலாம். ஸ்கிராம்பிள் பண்ணி பொடி மாஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு தரலாம். வெள்ளை மஞ்சள் ரெண்டுமே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ எந்த முட்டை கொடுக்கணும் அப்படின்னா, நாட்டுக்கோழி முட்டை உங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னா கொடுக்கலாம், இல்லாட்டி வெள்ளை முட்டையும் தரலாம். ஸோ இந்த முட்டை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கோழி வர்சஸ் இந்த பிராய்லர் எக்ல எந்த விதமான டிஃபரன்சஸ் கிடையாது. ஸோ எது வேணாலும் நீங்க ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளவு எக் கொடுக்கணும்? ஸோ ஆஸ் அ ரூல் 7th மந்த்ல ஆரம்பிச்சு 1 வயசு வரைக்கும் நீங்க ஹாஃப் எக் கொடுக்கலாம். குழந்தை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்றாங்கன்னா 1 முட்டை வரைக்கும் தரலாம். பியாண்ட் 1 இயர் 1 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் 1 முட்டை தினமும் கொடுக்கலாம். இதுல ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா ஒரு முட்டையில வந்து 6 கிராம் புரோட்டீன் இருக்கு. அந்த 6 கிராம் புரோட்டீனுமே குழந்தைக்கு கம்ப்ளீட்டா அப்சர்வ் ஆகி, அதாவது 100% அவங்களுக்கு அப்சர்வ் ஆகி கம்ப்ளீட்லி பயோ அவைலபிள். ஸோ குழந்தையோடைய புரோட்டீன் நரிஷ்மெண்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50% ஒரு எக்கே கொடுத்துரும். அண்ட் பியாண்ட் 10 இயர்ஸ் நல்ல விளையாடுற குழந்தை, ஸ்போர்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுறாங்கன்னா 2 எக் கூட தினமும் தரலாம். இதனால குழந்தைக்கு சூடு பிடிச்சிருமோ இல்ல மந்தம் ஆயிடுமோ அப்படின்ற எந்த விதமான பயமும் வேண்டாம். ஸோ இன்கேஸ் குழந்தைக்கு அலர்ஜி வருது, முட்டை கொடுத்துருக்கோம், பட் இதுக்கு அலர்ஜி வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸோ இது 2 விதமான அலர்ஜிஸ் வரும். ஒன்று ஸ்கின் ரிலேட்டடா வரக்கூடிய அலர்ஜி ரியாக்ஷன்ஸ், இன்னொன்று கட் ரிலேட்டட், அதாவது வாமிட்டிங், லூஸ் மோஷன்ஸ், வயிறு உபசம் ஆகுறது, குழந்தை ரொம்ப டல் ஆயிடும், அண்ட் இந்த மாதிரியான கட் ரிலேட்டட் ரியாக்ஷன்ஸ் வரும். ஸோ வாமிட்டிங், லூஸ் மோஷன்ஸ் இது எல்லாமே குழந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்ல இருந்து 4 ஹவர்ஸ் அவங்க சாப்பிட்ட பிறகு ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த ஸ்கின் ரிலேட்டட் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ஏர்லியாவே வந்துடும். கிட்டத்தட்ட 1/2 hour to 1 hour நீங்க வெயிட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. 1 ஹவருக்குள்ளேயே குழந்தையோட வாய் சுத்தி கொஞ்சம் வீக்கம் வரலாம், சில தடிப்பான ரேஷஸ் வரலாம், கைகள்ல வரலாம், உடம்பு முழுக்க வரலாம், அரிப்பு ஸ்டார்ட் ஆயிடும், குழந்தை ரொம்ப டல் ஆயிடும், ரொம்ப இரிட்டபிள் ஆயிடும்.
இந்த மாதிரி 2 விதமான ரியாக்ஷன்ஸும் வரலாம். ஸோ இன்கேஸ் இந்த ரியாக்ஷன்ஸை நோட் பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணுங்க. அது திரும்ப எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது உங்க பீடியாட்ரிஷன் அட்வைஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஸ்கின் ரிலேட்டட் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சிவியரா வருதுன்னா நம்ம நெக்ஸ்ட் 1 இயர் எக் கொடுக்க போறது கிடையாது. எக் இருக்கிற மாதிரியான உணவுகள் லைக் கேக் ஆர் பேக்கரி ஐட்டம்ஸ் கூட நம்ம தரக்கூடாது. இன்கேஸ் கட் ரிலேட்டட் ரியாக்ஷன்ஸ் வருது, வாமிட்டிங், கொஞ்சம் லூஸ் மோஷன்ஸ் எல்லாம் வருதுன்னா அது ஃபுட் இன்டாலரன்ஸா கூட இருக்கலாம், அவங்களுக்கு ஒத்துக்காமையும் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு 2 to 3 வீக்ஸ் வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பைட், ஒரே ஒரு சின்ன பீஸ் ஆஃப் எக் மட்டும் கொடுத்துட்டு வெயிட் பண்ணலாம். அதை குழந்தையால டாலரேட் பண்ண முடியுதுன்னா நம்ம அதுக்கப்புறமா அந்த டோஸ் இன்க்ரீஸ் பண்ணா அடுத்த வாட்டி வந்து 2 பீஸ் கொடுக்கறது, அப்புறம் ஒரு ஹாஃப் எக் கிட்ட போறதுன்ற மாதிரி ஸ்லோவா நம்ம டோசேஜை, அதாவது குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அந்த எக்கை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். பட் எக் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரேர் தான் இந்தியன் கான்டெக்ட்ல. ஸோ உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணிடுங்க. ஸோ எக் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய ப்ரோட்டீன்ஸ் நம்ம கொடுக்குறோம், பட் கிடையவே கிடையாது. குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் அவங்களுடைய உடம்பு வளர்ச்சிக்கும் அவங்களுடைய மசிலுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எக் கொடுக்கறத பத்தி வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் தரேன். ரொம்ப நன்றி.